பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பத்தா அதாவது இந்த கோமதியோட அம்மா பண்ண வேலைனால வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குழம்பி போயிருக்காங்க. கோமதி பார்த்தீங்க அப்படின்னா, மீனா கூட கோவிலுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் வந்து கோமதி ஃபோனையும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. எங்கேயோ கோச்சிக்கிட்டு போயிட்டா. பாண்டியன் கூட சண்டை போட்டனால எங்கேயோ கோச்சிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி, வீட்டில் உள்ள பசங்கள்லாம் பாண்டியனை திட்டி, அதுக்கப்புறம் அம்மாவை காணோம்னு சொல்லிட்டு போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சமாளித்து அப்பத்தா வந்து போக விடாமல் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் மீனாக்கு கால் பண்ணும்போது 10 நிமிஷம் இருங்க நாங்களே வந்துடுறோம்னு சொல்லிட்டு கோமதியை கூட்டிட்டு மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கோமதி கோவிலுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். மீனா ஏற்கனவே செந்தில் கிட்ட கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் செந்திலுக்கு தான் இதை வந்து கவனிக்காமல் மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கோமதி வந்து கோவிலுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா, உன் நாடகத்தோட இதையும் சேர்த்துட்டியா? எத்தனை நாடகம் தான் நீ போட போறியோ? எவ்வளோ தைரியம் இருந்தா நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை, உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு உன் பசங்களை வச்சு என்னையே திட்ட வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவார் பாண்டியன். இதனால அவங்க 2 பசங்க கதிரும் செந்திலும் திட்டினதை மனசில் வச்சுட்டு பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றுமே நான் செஞ்சது இல்லைல்ல, உங்கள் 2 பேருக்கும் ஆளாளுக்கு 10,00,000 கொடுத்துருக்கேன்ல, அதை ஒழுங்கு மரியாதை 2 மாதம் டைம் தரேன் திரும்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பணத்தை இவங்க 2 பேரும் திரும்பி கொடுத்துருவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.